விஜய் முதல்வர் வேட்பாளர் ஆக முடியும் அல்லது ஆக முடியாது? எதை நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, ரெண்டுமே நடக்கலாம். இப்போ நம்ம உண்மை சொல்ல முடியாது. ஜனவரி மாதம் தான் சரியாக சொல்ல முடியும். எப்படி எப்படி கூட்டணிகள் அமைகிறது என்பதை பொறுத்து தான் அதை சொல்ல முடியும். புரியுதுங்களா? தவிர ஒரு கட்சியை ஒரு தலைவரை முன்னிறுத்தி கொண்டு வரும் பொழுது, முதல்வர் வேட்பாளர் என்ற விஷயத்தை முதலிலிருந்தே சொல்லி கொண்டிருக்கும் பொழுது, அதை விடாப்பிடியாக ஜனவரி வரை சொல்லியாகணும். அது தவறே கிடையாது. ஜனவரி வரைக்கும் சொல்லி ஆகணும், அது வரைக்கும் தான் சொல்லுவாங்களா? அப்படி அர்த்தம் இல்லைங்க. ஜனவரியில் அப்படி ஒரு கூட்டணியை முடிவு செய்தார்கள் என்றால், கூட்டணிக்குள் ஒருவருக்கொருவர் மற்ற கட்சிகளுடன் இணையும் பொழுது ஒரு சமரசம் செய்து கொள்வாங்க. எப்படி ஏது என்பதை அது பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு எல்லோருக்குமே குறி அந்த கூட்டணி அப்படி ஒன்று உருவாகுமானால், விஜய் கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்பின்படி அப்படி ஒரு கூட்டணி பேசி முடிவாகுமானால், யாருடனாவது ஒருத்தரோ 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ கட்சிகளுடன், அது அந்த கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சியினுடைய தொகை, அது எவ்வளோ பெரிய கட்சி என்பதை ஒட்டியும், வாக்கு வங்கி ஒட்டியும், தொகுதி பரிமாற்றத்தை பகிர்ந்தளித்தல் என்பதை ஒட்டியும் அங்கு எல்லாமே தீர்மானிக்கப்படும். அப்பொழுது அவர்கள் நேரடியாக அறிவிப்பாங்க. அவர்களுக்கு குறி எதுவாக இருக்கும் என்பதுதான் நாம் இப்போ பேச முடியும். மாற்றம் வேண்டும், திமுக ஆட்சியை மாற்ற வேண்டும் என்பது மட்டுமே குறியாக இருக்கும் என்பது நம்ம தெள்ளந்தெளிவாக சொல்ல முடியும்.